கண்மணி வந்து அவங்க அம்மாவ அந்த நிலைமையில பார்த்தோன்னே தாங்கிக்க முடியாம மனசு கஷ்டப்படுறாங்க. அந்த பிளேட்டெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. எல்லாருமே என்னாச்சு ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. அங்க வந்து நேரா வந்து அவங்க அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என் அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி பண்ணிட்டுருக்கீங்க. இந்த மாரி என் அம்மா வந்து இந்த வீட்ல வேலை செய்றவங்களா? இவ்வளோ மோசமா நடத்திருக்கீங்க. எங்க அம்மா பிளேட்டெல்லாம் கழுவ சொல்லியிருக்கீங்க. டீ எல்லாம் துடைக்க சொல்லியிருக்கீங்க. என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க நீங்க?" மனசுலன்னோனே, "இப்ப என்ன ரொம்ப ஓவரா ஆடுற? உன் அம்மா ரொம்ப பெரிய ஆளா? ஒண்ணும் கிடையாதுல்ல. ரோடா போயிட்டு வந்து சாப்பாடு விக்கிறவ தானே உன் அம்மா. முக்கியமா போனா உன் அம்மா ஒரு கேவலமானவ, ஒரு மோசமானவ. அது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகளால அவங்க அம்மாவ வந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க பாட்டி. அதெல்லாம் கேட்டு வந்து செம்ம டென்ஷன். "பாட்டி நிறுத்துறீங்களா?" அப்படின்றாங்க. "இன்னும் சொல்லப்போனா உன் அம்மா எப்படிப்பட்டவ தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து படு கேவலமான வார்த்தைகள வந்து பாட்டி பேசினோனே தாங்க முடியாத கண்மணி வந்து அப்படியே அரையிற மாரி கைய ஓங்கிர்றாங்க. அப்போ பாட்டி உண்மையிலே அரைஞ்ச மாரி கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆயி அப்படியே நிற்கிறாங்க. உடனே இத அரையிற மாரி இருந்தோனே பயங்கர டென்ஷன் ஆயி, "கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி வராரு அன்பு. "எவ்வளோ தைரியமா இருந்தா என் பாட்டிய கை ஓங்குறியா நீ? உன்ன அவ்வளோதான்" அப்படி சொல்லிட்டு கை ஓங்குறாரு. உடனே எல்லாரும் "அன்பு" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "இங்க பார் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. மரியாதைக்கு வந்து பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளு. எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த மாரி வேலைய செய்வ? என் பாட்டி கை ஓங்குற அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? போதும்டா போதும். இங்க வந்து நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும். என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, அதுக்காக தானே இவள வந்து ஐயோ என்னை கூட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க. இவ பேரில் ஆரம்பிச்சதால இவளுக்கு ரொம்ப திமிரு அதிகமாயிடுச்சு. அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா" அப்படின்னோடனே உடனே வந்து "அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள" அப்படின்னு சொல்ல வராங்க. "வாய் மூடு, நீ பேசாத. இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னை அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் இந்த கம்பெனிக்கு எதுவுமே கிடையாதான். இவ தான் எல்லாமேம்மா. நான்லாம் இங்கே வந்து வேலைக்காரியா தான் இருக்கணுமா. இங்கே பார்த்தல்ல இந்த பிளேட்லாம் கூட நான் தான் கழுவணுமா. இங்கே இருக்க வேலையெல்லாம் நான் தான் செய்யணுமா. எவ்வளோ தைரியமா இருந்தா என் பாட்டியை இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள் அவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே போய் இவங்க தான் என் அம்மாவை அப்படி சொல்ல நிறுத்து. எப்போ வந்து என் பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணியோ இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. மரியாதை என் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளு கண்மணி. உங்கள் பாட்டி என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்க. நானும் கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்கேன். என் பாட்டிக்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்திருக்க. இங்கே பார் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதுக்கு மேலே என் பாட்டிக்கு நீ மரியாதை கொடுத்து ஆகணும். என் பாட்டி இந்த வீட்டோட வந்து இந்த வீட்டோட மொத்தமும் என் பாட்டி தான். என் பாட்டி தான் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே. என் பாட்டியை நீ மச்சாதான் எனக்கு பொண்டாட்டியாகவும் இருக்க முடியும். இந்த குடும்பத்துக்கு மருமகளாக இருக்க முடியும். எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையை செஞ்சிருப்பேன். என் கோபத்தை கிளப்பாம மரியாதை மன்னிப்பு கேளு." "நான் மன்னிப்பு கேட்க முடியாதுங்க." "கேட்க முடியாதா? எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த வார்த்தை சொல்லுவேன்." அப்படின்னு விடுடா, வேணாண்டா, சொன்னால் கேளுடா, அவகிட்ட சண்டை வேணாண்டா. நான் இந்த பார்ட்டிக்கு வந்ததோ இல்லை இங்கே இருக்கிறதோ அவளுக்கு பிடிக்கலடா, அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால தான் என்னை இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறாங்க." அப்படின்னோடனே, "இங்கே பாரு அன்பு, அவசரப்படாத. இங்கே என்ன நடந்தது உனக்கு தெரியாது அன்பு" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை சொல்ல வராரு. "வாயை மூடுறா, நீ ஒன்றும் எதுவுமே பேச வேணாம். என் பாட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கா. எல்லாரும் பார்த்துன்னு சும்மாவா இருந்தீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி கிடையாது." அப்படின்னும் போது இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ரசித்தபடி வெளில நிற்கிறாங்க. "மாப்பிள்ளை நான் சொல்கிறது கேளுங்க மாப்பிள்ளை" அப்படின்னோன்னா அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. உடனே வந்து கண்மணி வந்து, "இங்கே பாருங்கள், நடந்த விஷயத்தை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் கோவப்படுங்க. எதையும் நான் கேட்க தயார் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எப்போ என் பாட்டியை நீ அவமானப்படுத்திட்டியோ அந்த நிமிஷமே நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், என் பாட்டி என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும். அதுக்காக என் பாட்டி கிட்ட நீ இவ்வளோ மோசமாக நடந்துப்ப நினச்சி கூட பார்க்கல கண்மணி. இப்போ மரியாதையை என் பாட்டிக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாகணும். அப்படி மன்னிப்பு கேட்கல என்னங்க பண்ணுவீங்க? மன்னிப்பு கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க ரொம்ப மோசமான வார்த்தைகளால் பேசுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நான் பார்த்துன்னு சும்மா இருக்கணுமா? நான் மன்னிப்பு கேட்க முடியாது. அப்படி மன்னிப்பு கேட்க முடியாதுன்னா இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது கண்மணி. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எப்போ என் அம்மாவை இவ்வளோ கீழ்த்தரமாக இவங்க பேசுகிறாங்களோ, இவங்க சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு இவங்க சொன்னது தான் கரெக்டு நீங்கள் நம்புறீங்களோ, அந்த நிமிஷமே நான் இங்கே இருக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். என் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் இருந்த இடத்துல நான் இங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கையை பிடிக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பாக இவங்க பண்ண வேலை எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இவங்களோட முகத்தில் கண்டிப்பாக கிழியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்ன கெஞ்சினாலும் சரி, உங்கள் கூட நான் வரவே மாட்டேன். நீ வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷமான, வெண்ணிலாவும் பயங்கர சந்தோஷமாடிறாங்க. "டேய் அன்பு சொன்னா கேள்றா, அவளை கூப்பிடுறா, இங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியலடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சித்தப்பா வந்து சொல்கிறாரு. அதை கேட்காத அன்பு டென்ஷன் நிற்கிறாரு.